2025ல பஹ்ரைனையே உறைய வச்ச ஒரு வழக்கு. பஹ்ரைனை சேர்ந்த ஒரு பொண்ணு ஸ்கூல் பஸ் டிரைவரா வேலை செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாள் அவங்க பஸ்ஸ மூடிட்டு போறப்போ, அதுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பையன கவனிக்க மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே மூச்சு திணறி துடிதுடிச்சு மரணிச்சு போயிறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு வருது. இவர் மேல ஸ்கூல் பஸ் ஓட்டுறதுக்கு எந்த பெர்மிஷன் இல்லாம ஓட்டுனதுக்கும், அந்த குழந்தைய கொன்னதுக்குமா வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்ப இந்த பொண்ணு தன்னுடைய கணவன் சவுதி அரேபியா சிறைச்சாலையில இருக்கிறதாகவும், தன்னுடைய 2 குழந்தைகள பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சதாகவும் சொல்லி அழுது கொண்டே, அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "நான் செஞ்சத சரின்னு சொல்ல மாட்டேன். தப்பு தான். இதுக்கு நீங்க என்ன தண்டனை குடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு." அந்த இடத்துல அந்த பொண்ணு பேசினத அந்த மரணிச்ச குழந்தையுடைய அம்மா, அப்பா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்களோட உள்ளம் அப்படியே உறைஞ்சு போயிருது. அந்த இடத்திலேயே அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக உங்கள நாங்க மன்னிச்சு விடுறோம். மரணிச்ச எங்கட குழந்தைக்காக உங்களுடைய குழந்தைகள நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்க தள்ளுபடி செய்கிறாங்க. தங்களோட குழந்தைய இழந்து வேதனையில இருக்கிற அந்த நேரத்திலேயும் நாம எடுக்கிற முடிவால அடுத்த குழந்தைகள் அனாதை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்ச விஷயம் ஒண்ண மட்டும் சொல்லி தருது. இந்த உலகத்தில இன்னும் மனிதம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது.